இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குறித்த சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் இயேசுவின் இரத்தம் நம்மை எப்படி சுத்திகரிக்கிறது என்பதை நாம் தியானிக்கலாம். இந்த சுத்திகரிப்பின் அனுபவத்தை, இரத்தம் சுத்திகரிக்கிறது என்பதை குறித்து லேவியராகமத்திலே அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியன் மூலமாக ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்று சொல்லி லேவியராகம் 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். ஒரு குஷ்டரோகி சுத்தமாக்கப்பட்டதை நாம் பாவ ரோகத்திலிருந்து இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்தமாக்குகிறதற்கு ஒப்புமைப்படுத்தி இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டம் சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக, அந்த ஒரு குஷ்டரோகம் நீங்கி சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக இவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாங்க. அப்படிதான் இயேசுவும் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சென்றார். அப்புறம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதற்காக என்னெல்லாம் பண்ணணும்னு போட்டிருக்கு பாருங்க. 4ஆம் வசனம். உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி இதற்கெல்லாம் அர்த்தம் விளக்கம் நாம் கற்றுக்கொண்டோமானால், உயிரோடு இருக்கிற அந்த 2 குருவிகள்ல ஒன்று இயேசுவின் மரணத்தை குறிக்கிறதாம், ஒன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறதாம். அந்த சுத்தமான 2 குருவிகள், அடுத்தது கேதுரு கட்டை இயேசுவின் சிலுவை மரத்தை குறிக்கிறது, சிவப்பு நூல் அவருடைய பாடுகளை குறிக்கிறதாம், ஈசோப்பு விசுவாசத்தை குறிக்கிறதாம். இந்த ஒரு பாவம், ஒரு குஷ்டம் நீங்கி சொஸ்தமானவனுக்காக இப்படி காரியங்கள், ஒரு ப்ரொசீஜர் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற அந்த 2 குருவிகள்ல ஒன்றை கொன்று, மற்ற 5வது வசனத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து. அந்த ஒரு குருவி கொல்லப்பட்டது இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது. மற்ற காரியங்கள் எல்லாம் சுத்திகரிப்பின் அந்த படிகளை குறிக்கிறது. அடுத்து அந்த உயிரோடு இருக்கிற இன்னொரு குருவியை பறக்க விடப்படும், அது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இந்த கேதுரு கட்டையாகி சிலுவை மரத்திலே அந்த சிவப்பு நூலாக இயேசுவின் ரத்தம் சொட்ட சொட்ட அவருடைய பாடுகள், அவர் அனுபவித்த அத்தனை கொடூரமான அந்த கொடூரமான பாடுகளை அது காட்டுகிறது. இது ஈசோப்புனால், அந்த ஈசோப்பு அப்படி வர்ற இடத்துல அந்த ரத்தத்தை தோய்த்து அதை தெளிக்கிறதுக்கு அதை ஈசோப்பு தண்டை பயன்படுத்துவாங்க. அது விசுவாசத்தை குறிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இப்படியாக ஒரு ஒரு குஷ்டரோகத்திலிருந்து வெளிவருவதற்கு, அவன் சுத்திகரிக்கப்படுவதற்கு இந்த விதமான சுத்திகரிப்பின் படிநிலைகள் எழுதப்பட்டிருக்கிறது குருவியின் இரத்தத்தை கொண்டு. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவர் நமக்காக நம்முடைய பாடுகளை தன்மையில் ஏற்றுக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே பாடுபடுகிறார். சிலுவை மரத்திலே அவர் கொடூரமாய் அடிக்கப்பட்டு அவர் அந்த பாடுகளை நிறைவேற்றுகிறார், அவருடைய மரணத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ இந்த ஆசாரியன் இந்த இரத்தத்தை எடுத்து பலிபீடத்திலே 7 தடவை இப்படி தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 தடவை தெளிக்கப்படுதல் அப்படிங்கிறது நம்முடைய அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து 7 விதங்களிலே அவர் அடைந்த பாடுகளை குறித்து சொல்லுகிறதாம். அவர் முதலாவது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. இது அவருடைய வேர்வை, இரத்தத்திலிருந்து இரத்த துளிகளாய் விழுந்த வேர்வையிலே அவருடைய பாடுகள் ஆரம்பிக்கிறது. அடுத்து அவருடைய முகத்திலே அவருடைய தாடை மயிர்கள் பிடுங்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவருடைய முகம் அத்தனை கோரமாய் மாற்றப்பட்டது. முகத்திலே அறையப்பட்டார் அவர். இந்த விதமாக முகத்திலே அவர் அடைந்த காயங்கள். அடுத்து அவருடைய தலையிலே கூர்மையான முட்களால் செய்யப்பட்ட ஒரு முள் முடியை அவருடைய தலையில வைத்து அதை கோலால் ஓங்கி அடித்து உள்ளே பதித்தார்கள். அப்போ அவருடைய தலையிலிருந்து ரத்தம் சொட்டி அது நிமித்தமாக அவர் பட்ட காயங்கள். அடுத்து அவருடைய முதுகு வாரினால் அடித்து அவரை
வாரினால் அடித்து அவரை அது கொடூரமான காயங்கள் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை கொடிய அடிகள் வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். ஒவ்வொரு அந்த வார் முனையிலும் சின்ன சின்ன குண்டுகள் இருக்கும்னு சொல்றாங்க, அதுல கூரிய முட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்படி ஒரு அடிக்கு ஒரு தடவை அந்த வாரை இழுக்கும் போது அந்த கூரிய முட்கள் குத்தி சதையை கிழித்து கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்காக அவருடைய முதுகு நமக்காக கிழிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அதன் பின்பு அவருடைய கைகளில் சிலுவையில் வைத்து ஆணிகள் அடிக்கப்பட்டது. அடுத்து அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. கடைசி அவர் மரித்து விட்டாரா என்பதை உறுதி செய்யும்படியாக அவருடைய விழாவிலே ஒருவன் ஈட்டியால் உருவ குத்தினான். அங்கிருந்து கடைசி சொட்டு இரத்தமும் நீரும் கூட புறப்பட்டு வந்தது என்று சொல்லி இயேசு அடைந்த பாடுகளின் கொடுமைகளை நாம் இந்த விதமாக நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியும். அப்போ அவருடைய இரத்த நாளங்களிலிருந்து முதலாவதாக புறப்பட்ட அந்த காயங்களினால் உண்டான இரத்த வேர்வை, இரண்டாவது அவருடைய முகம், மூன்றாவது அவருடைய தலை, நான்காவது அவருடைய முதுகு, ஐந்தாவது அவருடைய கைகள், ஆறாவது அவருடைய கால்கள், ஏழாவது அவருடைய விழா. இந்த மாதிரி 7 விதத்தில் இயேசு அடைந்த பாடுகளை அதை சுட்டி காட்டும் விதமாக அந்த பலிபீடத்தின் மேல் 7 தடவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழு இந்த குஷ்டரோகியுடைய பிரமாணத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட பாவ குஷ்டத்துல மூழ்கி கிடக்கிறோம், அங்கிருந்து மீட்டெடுக்கும்படியாக எப்படியா இயேசு தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் பிதாவினால் இந்த விதமாக திட்டம் பண்ணப்பட்டிருந்தது, தீர்மானம் பண்ணப்பட்டிருந்தது என்பதை இந்த வேதத்திலிருந்து நாம் படிக்க முடிகிறது. இது நமக்கு இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான சுத்திகரிப்பை காட்டுகிறது. பாளையத்திற்கு புறம்பே இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார். அவருடைய பாடுகளின் ஒவ்வொரு துளியையும் நாம் தியானிப்போமானால் நிச்சயமாகவே அந்த அவருடைய அன்பின் பெருவெள்ளத்தை நம்ம அதில் பார்க்க முடியும். அந்த அன்பின் பெருவெள்ளத்தை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்மால் துணிகரமாய் பாவம் செய்ய முடியும்? அதான் இந்த இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நம்ம வரும் பொழுது பாருங்க, எப்படி அந்த நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ள ஆபிரகாம் வரும் பொழுது அவருக்கு அந்த விசுவாசமும் அர்ப்பணிப்பும் அப்படியே அவருக்குள்ள வேலை செய்ததோ, அதுபோல இந்த இயேசுவின் ரத்தம், அவருடைய கொடூரமான மரணம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் பட்ட பாடுகள், அடிகள், அந்த ஆணி குத்துகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே அவர் அன்பினால் அவர் மேல ஒரு விசுவாசமும் அவருக்கென்று ஒரு அர்ப்பணிக்கிற அந்த வாழ்க்கையும் நமக்குள்ளே அது உருவாக்கப்படுகிறது, நமக்குள்ளே அது தூண்டிவிடப்படுகிறது, நமக்குள்ளே அது கிளறிவிடப்படுகிறது. இவ்விதமாக இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நம்மை சுத்திகரித்து, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுத்திகரிப்பை நாம் கண்டுகொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இயேசு சிலுவையில நாம் என்ன வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இத்தனை கொடூரமான பாடுகளையும் அன்பு நிமித்தம் சகித்தாரோ, நாம் அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராக நாம் வர முடியும், வாழ முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நம்முடைய பாடுகளையும் நம்முடைய மரணத்தையும் குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் உருகுகிறது. ஆண்டவரே அப்பா, உங்கள் கிருபையை நினைக்கும் பொழுது, உங்கள் அன்பை நினைக்கும் பொழுது, உங்கள் தியாகத்தை நினைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களால் எப்படி உம்மிடத்துல அன்பு கூறாமல் இருக்க முடியும்? ஆண்டவரே, இந்த அன்புக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள விசுவாசமும் அர்ப்பணிப்பும் இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை விட்டு நாங்கள் வெளியே போகாதபடிக்கும் உம்முடைய அன்பின் கயிறுகள் எங்களை கட்டி கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எதற்காக நீங்க இத்தனை பாடுபட்டீங்களோ, என்ன வாழ்க்கை நாங்க வாழணுங்கிறதுக்காக நீங்க இத்தனை பாடுபட்டீங்களோ, அத்தனை நாங்க அனுபவிக்கும்படியாக, அத்தனை சுகத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.